நான் ஒரு ஆளா பிஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்றாரு. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் 1 போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவராக ஆகி இன்றைக்கு எல்லோரிடம் நிலைமை எடுத்து அழகமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன காரணத்துக்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார், பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார். நான் அவரை பார்த்து கேட்பது, இந்த திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அன்னைக்கு என்ன காரணத்துக்காக போனார்? பிஜேபி மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் என்ன? 3 முறை காங்கிரஸை வீழ்த்தி பிரதமர் அமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு, நல்ல பிரதமர், மக்கள் அருமையானவர்கள் பெயர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமை ஏற்பட்டிருக்க அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி தாண்டோடித்தனமாக பேசக்கூடாது. எந்த விதத்திலும் வயதை தவிர எந்த வகையிலும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய குறைந்தவரே அல்ல. அவர் முன்னால பிறந்திருப்பார், பின்னால பிறந்திருக்கார். அதை வைத்து அவர் ஒரு ஆளா ஒரு கட்சியா சொல்வது அது மக்களுடைய தீர்ப்புக்கு தான் விடும். அன்னைக்கு வள்ளலார் பார்க்க போயிருக்காரு கடலூருக்கு. அதனால வள்ளலார் வவுசிட்டு போனா வவுசிப்பாரு, பள்ளிவாசலுக்கு போனா இது அல்லாவின் ஆட்சிப்பாரு. இது ஒரு சந்தர்ப்பவாதி மாதிரி அவர் பேசி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய இருக்கிறது போல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேர்தலில் அவருக்கு தெரியும் மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு. அவர் தோல்வி அடையும் போது அது தெரியும். 24ஆம் தேதி சசிகலா அவங்க பசும்பொன்ல கூட்டம் நடத்துறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வருது. அவங்க கட்சி ஆரம்பிச்சா அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்புகள் வரும்? அதான் நீங்களே சொல்றீங்க, தகவல் வருதுல்ல, வரட்டும், டிவியில வரட்டும், பேப்பர்ல பார்ப்போம். அது என்ன வந்தா முதல்ல குழந்தை பிறக்கட்டும். நல்ல குழந்தை பிறந்திருக்கா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்தா அப்புறம் பேர்களை வைப்போம். அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். விஜய் கட்சியான தாவேகால இதுவரைக்கும் கூட்டம் நடத்தி 5 பொதுக்கூட்டத்துல இதுவரைக்கும் 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்ப நேற்று நடந்த சேலம் பொதுக்கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. ஆனா அவருக்கு நிவாரணன்ற பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த இறந்ததை மறைக்க பாக்குறாங்க. இதை பத்தி சிக்க வைக்கிறாரு. அருமையான கேள்வி. இப்போ நீங்க அத சேலம் கூட்டம் நடந்த திரு விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட கூட்டம் சேலம் நடந்தது. ஏற்கனவே 42 பேர் 43 பேர் இறந்த கரூர் சம்பத்துக்கு ஒரு 70 கிலோமீட்டர்ல தான் இருக்குது. அதுக்கு அடுத்துதான் அங்க பேசுறாரு. யார் இறந்திருந்தாலும் சம்பவம் நடந்திருந்தாலும் துயரமானது, துக்கமானது, நாமளும் துக்கத்துல கலந்துக்கிறோம். 72 நாள் அந்த கரூர் சம்பவத்துக்கு வெளியே வரல அவர். நம்பர் 1. அதற்கு அவர் ஏற்கனவே கரூர் மக்களுக்கு கொடுத்த தொகையே மிக குறைவானது. அது மிக குறைவு. அவருக்கு இருக்கிற பணத்திற்கு ஒவ்வொரு கோடி கொடுத்திருக்கலாம். அது இருந்த மக்களுக்கு அதுக்கு காம்பன்சேஷன் சரியா வந்திருக்கும். ஆனால் நேற்று ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்த இவரை பார்க்க வந்தவர், இவர் பேச வந்தவருக்கு 5 லட்சம் கொடுத்திருக்கு, பிச்சை காசு போடுவது போல போட்டிருக்கிறார் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கரூரில் மறந்த மக்களுக்கு என்ன காம்பன்சேஷன் நஷ்டஈடு கொடுத்தாரோ அதே தொகையை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு அவர் ஆபீஸ்க்கு அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து பேசியதை போல அவர் இறந்தவருடைய குடும்பத்தை பேசி அவர் குடும்பத்துடைய கல்வி செலவு அத்தனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பொதுமக்களுடைய நியாயமான கருத்தை அவர் செய்ய வேண்டும். 5 லட்சம் கொடுத்தது அநீதி. அதே போல அரசாங்கம் இன்னும் அறிவிச்சிருக்கணும். அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் சாராய கடை மற்றதுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாரு அந்த நிதி திரு ஸ்டாலின் அவர்கள். இதற்கு ஏன் இன்னும் அறிவிக்கலன்னு தெரியல. யார்
அதை பத்தி அந்த இறந்ததை பத்தியா? அதாங்க இது யார் 5 லட்சம் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்கன்னு செய்தி வந்திருக்கு. எதுவும் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்குது. இது நம்ம சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணும்னா அந்த இது அவருக்கு இன்னும் கோடிக்கணக்கில் கொடுக்கணும் இறந்தவங்களுக்குன்னு சொல்றேன். விஜய் விஜய் நடத்தக்கூடிய வந்து கூட்டத்துக்கு தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இத பத்தி அதிமுக யார் யார் விஜய் பயன்படுத்துறது? விஜய் விஜய் கூடுதலை சொல்றாரு. அவர் விஜய் மட்டும் இல்ல, ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவர் எல்லாம் என்னுடைய வழிகாட்டி. மற்றவங்க மறந்துட்டாங்கன்றாங்க. அது யாருன்னே தெரியல, மற்றவங்க யாரும் தெரியல. நாங்கெல்லாம் எல்லாமே பாருங்க, எங்க ஆபீஸ்க்குள்ள அம்மா அவர்களாம் இல்லாம எந்த படமும் கிடையாது. இங்க விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் அதை வச்சுட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துறாரு. அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்றார், தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியும். தனி கட்சி ஆரம்பித்து இவர் நடத்துறாரு சொல்றது உண்மையா? இந்த புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா இவங்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறோம். எங்க இந்த தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு இழுக்கலாம் என்பது பகல் கனவு. செங்கோட்டையன் கூட சில நபர்கள் சென்றிருக்கலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எம்ஜிஆர் பொது சொத்தாக இருந்தாலும், புரட்சி தலைவர் அம்மா பொது சொத்தாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர். பிசினஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிற திரு விஜய்க்கு அவருக்கு பொருத்தமாக அவர்களை பயன்படுத்தாமல் தான் அவருக்கு நல்லது. இப்ப வரை தற்போது வரை 30% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி 30% வாக்கு. நான் என்பதான் வர்றேன், சொல்லுங்க. டிஎம்கே டிவிகேவுக்கு தான் போட்டி, எங்களுக்கு 30% வாக்கு இருக்கு, கண்டிப்பா ஜெயிப்போம் சொல்றாங்க விஜய். அதாங்க இப்ப அண்ணா திமுக இருக்கிற வாக்கு சதவீதம், திமுக இருக்கிற வாக்கு சதவீதம் எந்த வகையிலும் குறைஞ்சதில்லை. 32 வருடம் இந்த ஆண்டவர்கள் அண்ணா திமுக. அதே போல ஆண்டு கொண்டிருப்பது திமுக கழகம். என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் கையை மூடி வச்சிருக்கார், திறந்துட்டார், கையில ஒண்ணுமே இல்லை. தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு ஒதுக்குனாக்கா நம்ம நம்பலாம். 30 பேர் கூட இருக்கிற கைத்தடிகள் 50 இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? வீட்டுக்கு ஒரு ஓட்டு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விழுங்க. சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூட பிள்ளைங்கெல்லாம் ஒரு ஓட்டு வச்சிருக்க, யாரை கேட்டாலும் அஜித்தை சொல்லுவாங்க, விஜய் சொல்லுவாங்க, நம்ம சிரிப்பு நடிக்கிற சூரிய சொல்லுவாங்க. அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது. 18 வயசுக்கு மேலே போடுறவங்க தான் போட முடியும். ஆனால் அவர் குறிப்பு சொல்லும் போது 18 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எனக்கு வீட்டில் இருக்காங்க சொல்ல சொல்லுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.